change the face can change nothing, but facing the change can change everything. அதாவது இந்த வெளி தோற்றத்தை நம்ம மாத்திக்கிறதால நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படாது. சிலர் தன்னை ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாம் டைட் பண்ணி வச்சுட்டு அப்படிலாம் பண்ணுவாங்க. அவர்கள்லாம் வாழ்க்கையில எதுவுமே பெற முடியாது. கடைசியில தோல்வியை தழுவ வேண்டிய நேரிடும். நம்ம தோல்வியான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம், how we are handle the situation, அதை வச்சுதான் நம்ம வாழ்க்கை வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது. Be bold when you lose அப்படின்னு சொல்லுவாங்க. Be calm when you win அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில நம்ம மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு நம்ம லெவல் ஹெட்டட் பர்சனா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்முடைய ஆளுமை பேரு நம்ம யாரோ ஒருத்தர் பாராட்டுறாரு அப்படின்றதுக்காக உடனே நம்ம குதூகலம் அடைகிறது, உற்சாகம் அடைகிறது. இன்னொருத்தர் நம்மளை டிஸ்ரெஸ்பெக்டா பேசுறாரு அப்படின்னா உடனே ஃபெட்டப் ஆகுறது. இப்படி இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையை பிளட்ஜ் பண்ணிட்டோம்னு அர்த்தம், அடமானம் வச்சுட்டோம்னு அர்த்தம். மற்றவங்க கிட்ட ஒரு கூட்டம் நடக்குது, ஒருத்தர் பேசுறாரு, பேசும்போது அவர் பேசி முடிச்சோன்னா 100ல் ஒரு வார்த்தை அந்த கமிட்டி மெம்பர் ஒருத்தர் சொல்றாங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கும், ரொம்ப உற்சாகமா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஸ்பீச் பெரிய ஐயோ ஓப்பனர், அப்படியே சந்தோஷத்துல மிதக்கிறேன். நைட்டு இன்னொரு நண்பர் ஃபோன் பண்ணி மாதிரி சொல்றார், சார் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணார் இல்லையா, புகழ்ந்தார் இல்லையா, அவர் நைட் ஃபோன் பண்ணாரு, அவருக்கு புகழ்ந்தாதான் பிடிக்குன்றதுக்காக சொன்னேன். அந்த ஆளு முதல்ல அவர் பேசுறதை நம்ம அவாய்ட் பண்ணணும், அவர்கிட்ட பேசுறத இனிமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னாரு நைட்டு. அப்படின்னா என்ன, அவன் முதல்ல ரொம்ப உற்சாகமா இருந்தவங்களுக்கு அப்படியே உடஞ்சு போயிடும். இதைதான் வள்ளுவர் சொல்றாரு, இன்பத்துல மதி மயக்கம் ஏற்படாம இரு அப்படின்னு சொல்றாரு. இன்பகரமான சூழ்நிலையில யாருக்கு மதி மயக்கம் ஏற்படலையோ, நீங்க அதுல போய் இன்டல்ஜ் ஆகி மூழ்கி போகலையோ, தெளிவா அந்த இன்பத்தை பார்த்துறீங்களோ, அவங்களுக்கு துன்பம்ன்றதே கிடையாது, மிசரிஸ்ன்றதே அவங்க லைஃப்ல கிடையாது, சேட்னஸே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க சேட்னஸ்ன்றது அவங்க டிக்ஷனரியில இருந்து எடுக்கணும்னா சந்தோஷத்தை வெளியே தேடுறதை விட்டுட்டு எப்போதுமே உற்சாகமா இருக்கிறது, அதுக்கு என்ன பண்ணணும், அப்படி மைண்ட் ட்ரெயின் பண்ணணும். இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் அப்படின்னு சொல்றாரு. இன்பகரமான சூழ்நிலை நம்ம ஜெயிக்கும் போது ஒருவித மதிமயக்கம் இருக்கும், ஜெயிக்கும் போது காமா இருக்கும், அஜிடேஷன் ஆகும். வெற்றி அடையும் போது, மற்றவங்க பாராட்டும் போது காமா இருந்து பழகும். அப்ப யாராவது நம்மளை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசும்போது நம்ம உண்மை ஆகும். இதுதான் ரகசியம். அதனால நம்ம இதெல்லாம் வாழ்க்கையில இதெல்லாம் புக்ல படிக்கிறதால எந்த சேஞ்சும் வராது. அதனால டெய்லி ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, ஒரு இடத்துல உட்காந்து அமைதியா உட்காந்துட்டு பாருங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படணும்னு யூ ஹாவ் டு ரைட் இட் டவுன். அப்படி எழுதுறத தொடர்ந்து எழுதுங்க. நான் நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே வரேன், நாளுக்கு நாள் உடல் ரீதியா பலம் பெறுறேன், நாளுக்கு நாள் மனையியல் ரீதியா ஆற்றல் எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது, என்னுடைய ஐக்கியூ லெவல், என்னுடைய ஈக்யூ லெவல் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது, இன்டலெக்சுவல் கோஷன், எமோஷனல் கோஷன் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. அப்படி எழுதுங்க, தொடர்ந்து எழுத எழுத உரியேற உரியேற திரியேறும் சொல்லுவாங்க, திரியேற திரியேற தெய்வம் ஏறும். You are listening to RC Podcast with MS Ravishankar Raja. நம்ம நெப்போலியன் ஹில் அப்படின்றவர் மேலை நாட்டவர்களும் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்ல நெப்போலியன் ஹில்ன்றது திங்க் அண்ட் க்ரோ ரிச்ன்ற புக்கு எழுதியிருக்காரு. அது 1930s வெளிவந்தது. அது இன்னைக்கு பெஸ்ட் செல்லரா இருக்கு. 500 உலக மகா கோடீஸ்வரர்கள்ட்ட அவர் கலந்து பேசினதை 1 வருஷம் 2 வருஷம்ல 20 வருஷம் செஞ்ச ஆய்வை அவர் அந்த புக்ல பதிவு செஞ்சிருக்காரு. அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க வெளியில சேஞ்சஸ் ஏற்படுத்தணும்னு நினைக்காதீங்க, முதல்ல உங்களுக்குள்ள மாற்றத்தை உருவாக்குங்க. உங்களுக்குள்ள மாற்றத்தை உருவாக்குறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு செஞ்ச ஆய்வுல
பெரும்பாலானவர்கள் அவர் சந்திச்சு உலக மகா கோடீஸ்வரர்கள் பெரிய படிச்சு மேதாவிகள் கிடையாது, சாதாரண ஆளு. சாதாரண ஆளுல இருந்து ஹென்ரி ஃபோர்ட் மாதிரி ஆளு, பெரிய மகா கோடீஸ்வரர்கள்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய உள்மனமானது எப்பவும் வந்துட்டு உயர்ந்த நினைவுகளோட இருந்தது, கண்டினியூஸா பேர்னிங் டிசைர் இருந்தது, சாதித்தே தீர வேண்டும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அதனால அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சு அந்த ஆய்வுல சொல்றாரு. அந்த 20 வருஷம் உலக மகா கோடீஸ்வரர்களோட கலந்து பேசி அந்த ஆய்வுல கண்ட அனுபவத்தை சொல்றாரு. அதனால உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வந்து கிண்டில் ஆகணும். அந்த ஃபயரை வந்துட்டு கிண்டில் பண்றதுக்கு நல்ல புக்ஸை படிங்க, நல்ல நண்பர்களோடு சேருங்க, நல்ல விஷயத்த அஃபர்மேஷன் மாதிரி கொடுக்கணும். நான் முன்னேறிக்கிட்டே வரேன், அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரர் பார்த்து டெய்லி சொல்லணும். அதுக்கப்புறம் அதையே யூ ஹாவ் டு ரைட் இட் டவுன், எழுதணும். அதுக்கப்புறம் அதை விஷுவலைஸ் பண்ணணும். என்ன நம்ம சொன்னோம், என்ன எழுதினோமோ அது நடக்கிற மாதிரி மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அத வேதத்துல சொல்லியிருக்கு, யத்பாவம் தத்பவதி, ஆஸ் யூ திங்க் சோ யூ பிகம். நீ எதை தொடர்ந்து எண்ணுகிறாயோ அதுவாக ஆகி விடுவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நீங்க தொடர்ந்து உயர்ந்த விஷயத்த உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு செல்ஃப் லவ் வரணும். நம்ம இப்ப செல்ஃப் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெறுப்புனால பொறாமையினால செல்ஃப் டார்ச்சர் பண்ணும். செல்ஃப் லவ் வரணும். செல்ஃப் லவ் வரும்போது நம்ம கிட்ட நம்ம கைண்டா இருக்கணும். அப்ப வந்துட்டு நமக்குள்ள வளர்ச்சி ஏற்படும். அப்புறம் இன்னொருத்தட்டையும் கைண்டா இருக்கணும். அப்ப அவங்களுடைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட வரும், அவங்களுடைய பிளெஸிங்ஸ் நமக்கு வரும். அப்பா அம்மா கிட்ட நம்ம பிரியமா இருக்கணும், உற்றார் ரத்த பந்தங்கள் எல்லாத்தையும் பிரியமா இருக்கணும். அப்ப நமக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் தன்னால வரும். மற்றவங்களை பத்தி நம்ம நெகட்டிவா யோசிச்சு மற்றவங்களை பத்தி நெகட்டிவா நம்ம பேசும்போது நமக்கு உள்ள காயங்கள் உருவாகிறது, உள்ள ஸ்கார் ஏற்படும். நம்ம பாடி பில்டிங் பண்ணி டெய்லி பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி மசில்ஸ் டெவலப் ஆகுதோ அதே மாதிரி மைண்டுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நமக்குள்ள மென்டல் பாடி ஸ்ட்ராங் ஆயிடும். இதுதான் ரகசியம். அந்த மென்டல் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்ன பயிற்சி? நல்ல புக்ஸை படிக்கணும், அஃபர்மேஷன் கொடுக்கணும், ஆட்டோ சஜஷன் சொல்லுவாங்க. இதைதான் நெப்போலியன் கில்லர் சொல்றாரு, ஆட்டோ சஜஷன் தொடர்ந்து கொடுக்க சொல்றாரு. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம தொடர்ந்து அந்த இதை வந்துட்டு அட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம லைஃப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிசிக்கலா மென்டலா சேஞ்சஸை பார்ப்போம். அப்புறம் நம்ம மேல நமக்கே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். செல்ஃப் எஸ்டீம்னு அதை சொல்லுவாங்க. அந்த ரெஸ்பெக்ட், இந்த செல்ஃப் எஸ்டீமை டெவலப் பண்ணணும். அதுதான் ஆளுமை பேரு நம்ம வளர்த்துக்கிறதுக்கு அடையாளம். செல்ஃப் எஸ்டீம் நமக்கு வந்து குறைஞ்சிடும். நம்ம பொறாமப்படும் போது, கோபப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது செல்ஃப் எஸ்டீம் நமக்கு குறைஞ்சிடும். இந்த செல்ஃப் எஸ்டீமை நம்ம வளர்க்கறதுக்கு டெய்லி மைண்டுக்கு பாடி பில்டர்ஸ் எப்படி பிசிக்கல் பாடிக்கு பயிற்சி கொடுக்குறாங்களோ அது மாதிரி நீங்க மைண்டுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே வாங்க. வாழ்க்கையில வெற்றி பெறலாம் என்று கூறிக்கொண்டு, கற்பனைக்கு அப்பாற்பட்ட பிரம்மாண்டமான மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்பட நேச்சர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நிறைவு செய்யும். வாழ்க வளம். ஆசி என்ற பாட்காஸ்டை ஒவ்வொரு வியாழன் அன்றும் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். எவ்ரி Thursday you can listen to it. God bless you. ஆசி பாட்காஸ்ட் by MS Ravishankar Raja. வாழ்க வையகம், வாழ்க வளம்.